பலரின் சோகத்தை இந்த மேடையில் பகிர்ந்து கொள்வதை என் கடமையாக நான் நினைக்கிறேன். விஜயகாந்த் அந்த பேரை நாம் கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டாக கேட்டுட்டு இருக்கோம். நான் கூட இப்ப இரங்கல் கூட்டத்தில் பேசும்போது சொன்னேன், அவருடைய திரை வாழ்க்கை மட்டும் இல்ல, அவருடைய பணிவுக்கும் கோபத்திற்கும் நான் ரசிகன் என்று சொன்னேன். நியாயமா கோச்சிக்குவாரு. தனக்காக வருதுங்கிறத விட மற்றவங்களுக்காக கோச்சிக்கிறதுங்கிறது அவருக்கு எளிதாக வரும். எங்க இண்டஸ்ட்ரியில நாங்க அடிக்கடி தைரியமா சொல்றது யாராவது எங்க கிட்ட உதவி கேட்க வரும்போது நடிகர்கள் என்ன சார் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, அது மாதிரி ஏதாவது குறை சொல்லும் போது கவலைப்படாதீங்க, நான் உடனே விஜயகாந்துக்கு பேசுறேன். ஆனா எல்லாரும் நான் உதவி பண்றது நான் தான், ஆனா கேர் ஆஃப் விஜயகாந்த் தைரியமா அவர் பேரை சொல்லும் உரிமையை எங்களுக்கு அவர் கொடுத்திருந்தார். அப்படியா கமல் சார் சொல்லிட்டாரா, செஞ்சிருவோம் அப்படின்னு தான் சொல்லுவாரே தவிர அவர் சொல்லுவார் சார் நான் இருக்கிற வேலையில எல்லாம் செய்ய முடியுமோ அப்படின்லாம் சொல்லவே மாட்டார். அவர் அவங்கெல்லாம் வந்துட்டாங்களான்னு எந்திரிச்சு சேர் இல்லைன்னா அவர் நின்றுக்கிட்டு எங்களெல்லாம் உட்கார வைப்பார். அப்படிப்பட்ட ஆளை வாங்க என் மடியில் உட்காருங்கன்னு சொல்லத்தான் தோணும். சேர்லன்னா பரவாயில்ல, இங்க வாங்க இங்க உட்காருங்கன்னு. அப்படி ஒரு சினிமாவின் பிள்ளை அவர். அவரை பற்றி நினைத்து கண்ணீர் சென்று கொண்டிருப்பதை விட இந்த மாதிரி நினைத்து புன்னகைப்பதற்கு நிறைய விஷயங்கள் அவர் விட்டு சென்றிருக்கிறார். அதுதான் அவங்க வீட்டாருக்கும் ஆறுதலாக இருக்கும் என்று நம்புகிறேன். அதாவது ஒரு ஆளுடைய உயரம் சென்டிமீட்டர் அடிக்கணக்கில் அல்ல, அவர் எடுத்து வைத்த சென்ற பாதையின் வழிதான். அது சரியான வழியில் அவர் செய்திருக்கிறார். அவரை பத்தி நினைக்கும் போது இழந்துட்டோமே என்பதை மட்டுமே நினைத்து வருந்திக் கொண்டிருக்காமல் இப்படி ஒருவரை பெற்றோம், இதுபோல் நாமும் வாழ முடியுமா என்பதை யோசித்தால் அவர் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தமும் நாம் வாழப்போகும் வாழ்க்கைக்கு அர்த்தமும் வரும்.